அக்கிரமத்தை வெறுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எபிரேயர் 1:9 இயேசுவினுடைய சுபாவத்தை குறித்து அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒரு பெரிய ஆளுகையின் அபிஷேகம், எல்லாவற்றையும் உம்முடைய தமக்காகவும் தம்மாலையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் மீண்டுமாக எல்லா ஆளுகையும் உடைய கரத்திலே தந்தார் என்கிறது போல இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு தருகிற கட்டளை என்னவென்றால் சங்கீதம் 97:10 சொல்லப்படுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவைகளை தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறபடியினால நம்மையும் அக்கிரமத்தை தீமையை வெறுக்கும்படியாக வேதம் நமக்கு அறைகூவல் விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனிதர்களுடைய நிலையை சங்கீதம் 36 தாவீது அழகாக சொல்லுகிறார். முதல் வசனத்திலே, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லுகிறான். முதலாக இந்த உலகத்திலே அநேக பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் பெருகுகிறதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு பேசிக் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உலக மக்களுடைய மனுபுத்திரர்களுடைய கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறபடியினால 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் என்று சொல்லி அங்கே பொல்லாப்பை வெறுக்காத ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாதபடியினாலே இன்றைக்கு பொல்லாத வழிகளை மனிதர்கள் வெறுக்கிறதற்கு யோசிக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை எங்கே தண்டிக்க போகிறார் என்கிற ஒரு நிர்விசாரம் வாழ்க்கையில் வந்துவிட்டபடியினாலே பொல்லாப்பை வெறுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறபடியினாலே இத்தனையான கொடூரமான ஒரு உலகத்திற்குள்ளாக, ஒரு கொடுமை நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர முடியும். நீதிமொழிகள் 4:16 அங்கே நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விலப்பண்ணாது இருந்தார்களானால் அவர்களுடைய தூக்கம் கலைந்து போகும் என்று சொல்லுகிறார். பொல்லாப்பை வெறுக்காத ஒரு மனுஷன் தன்னுடைய படுக்கையிலே முதலிலே யாரையாவது விலப்பண்ண வேண்டும், அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும், அப்படி நான் செய்யலைன்னா எனக்கு தூக்கம் வராது என்று சொல்லி படுத்திருப்பது போல அந்த பாவத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலை காணப்படுகிறது. மீகா 2:1 அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கைகளில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து, அங்கே முதலிலே படுக்கையிலே யோசிக்கிறார்கள், நினைக்கிறார்கள், விடியற்காலையிலே தங்களுடைய கரங்களில் வல்லமை இருக்கிறது என்பதை நினைத்தவர்களாக வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, புருஷனையும் அவனுடைய வீட்டையும் மனுஷனையும் அவனுடைய சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஒடுக்குகிற மனிதர்களாக, மற்றவர்களுக்கு இடும்பு செய்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறதை என் வேதம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பொல்லாப்பு செய்கிறதற்கு, பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிற ஒரு மனிதன், பொல்லாப்பை தெய்வ பயம் இல்லாதபடியினால் அவன் வெறுக்காமல் இருக்கிற அந்த காரணத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானியும் குறிப்பிடுகிறார், சிறிய தீர்க்கதரிசியாகிய மீகாவும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாக கர்த்தர் என்னென்ன காரியங்களை அருவருத்திருக்கிறார், அதையெல்லாம் செய்கிறார்கள் என்பது போல நீதிமொழிகள் 6:16-17 நீதிமொழிகள் 6:16-17 இப்படியாக பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பார்வையே மேட்டிமையாய் மாறிவிடுகிறது. படுக்கையில் நினைத்த பொல்லாப்பையெல்லாம் விடியற் காலத்திலேயே நான் செய்து முடித்து விட்டேன்,
எனக்கு அநியாயமான சம்பாத்தியங்கள் வருகிறது, நான் நினைத்தவைகள் எல்லாம் நடக்கிறது, என்னை இந்த உலகத்தில் யார் கேள்வி கேட்க முடியும் என்கிற அளவிற்கு ஒரு மேட்டிமையான கண், பொய் நாவு, பேசுகிறதெல்லாம் பொய், குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துங்க யாரெல்லாம் எளிமையாக ஏழ்மையாக தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களை பழிவாங்குகிற காரியங்கள், துர் ஆலோசனைகளை பிணைக்கும் இருதயம், அடுத்தவர்களுக்கு கெடுதலான ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கிற அவருடைய இருதயம், தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடுகிற ஒரு கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி 2 பேர் சகோதரர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவரை பற்றி அவரிடத்திலும் அவரை பற்றி இவரிடத்திலும் பேசி விரோதத்தை உண்டு பண்ணுகிற பாவங்கள் என்று சொல்லி இவைகள் யாவும் கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி 7 பாவங்களை பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்டார். அவர் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே, நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசியாக என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன், அநேக முறை சொல்லினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புகிறதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். என்னுடைய மகா பெரிய மேன்மையை அவர்கள் கற்பனையில் தோன்றின அந்நிய தேவர்களை உண்டு பண்ணி அதற்கு தூபம் காட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் என்பது போல என்னை அவமானப்படுத்தினார்கள். பொல்லாப்பை விட்டு திரும்புகிறதற்கு தங்களுடைய செவியை சாய்க்காமல் போனார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். தெய்வ பயம் இல்லாதபடியினால், பொல்லாப்பை வெறுக்கிற இருதயம் மனிதர்களுக்கு இல்லாதபடியினால் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய தேசத்தில் பெருகிவிட்டதை பார்க்கிறோம். அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. கடைசி நாட்களிலே கொடிய நாட்கள் காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று பவுல் சொன்னாரே, அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் பவுலிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுகிற காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவரும் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவை ஆவன அப்படியே வளர்ந்து மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்து கடைசியாக விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் பாலியல் தொல்லைகள், சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், மற்ற காரியங்கள் இவைகளெல்லாம் நடந்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரங்கள் பெருகிவிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயம் இல்லை, பொல்லாப்பை மனிதன் வெறுக்கவில்லை. அவனுடைய படுக்கையிலேயே அக்கிரமங்களை நினைத்து தனக்கு வல்லமை இருக்கிறபடியினாலே விடுரையர் காலத்தில் அதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நடந்த பின்பு திரும்ப அவைகளை செய்ய மனிதன் போகிறபடியினாலே கடைசியாக இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகின ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக கண்ணீர் வடிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய மக்களை பிடிக்க வேண்டும். பொல்லாப்பு செய்ய தீவிரிக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீரே, அப்படி அக்கிரமத்தை வெறுக்கிற இருதயம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றும் என்று சொல்லி இந்த தேசத்தில் இந்த பாவங்கள் குறைகிறதற்கு, அக்கிரமங்கள் குறைகிறதற்கு எத்தனை சட்டங்கள் கொடுமையாக்கப்பட்டாலும் இவைகளிலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தை உண்டாக்கின, மனுபுத்திரரை உண்டாக்கின, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நினைத்தால் குமாரன் விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அவர் ஒருவர்தான் இப்படிப்பட்ட பாவங்களில் நின்று அக்கிரமங்களில் நின்று மக்களை விடுதலையாக்க முடியும். கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். தெய்வ பயத்தை எங்கள் தேசத்தில் தாரும் ஆண்டவரே. நீர் வெறுக்கிற காரியங்களை, அக்கிரமங்களை வெறுக்கிற இருதயம் உள்ளவர்களாய் மாற்றும் என்று ஜெபித்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு கொஞ்சமாகிலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உத்தமனாய் தினம் நடந்து
நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது